விமான பயணங்கள் மட்டுமல்ல, ரயில் பயணங்களிலும் தனியே பயணிக்கும் பெண்களுக்கு விரும்பாத சீட்டு ஒன்று இருக்கு. அதுதான் மிடில் சீட். ஜன்னலோர சீட்டுக்கும் பாதையொட்டிய சீட்டுக்கும் இடையே சாண்ட்விச் போல நசுங்கி பிதுங்கி பயணம் செய்ய பெண்கள் தயங்குவது இயல்பு தானே. அதுக்கு காரணம், ஆண்கள் அமரும் இருக்கையில் 2 பக்கத்துலேயும் இருக்கிற ஆம்ரெஸ்ட் மேலே கைகளை பெப்பரப்பேன்னு பரப்பிக்கிட்டு பயணிப்பாங்க. அடுத்த சீட்டில் உள்ள பெண்ணுக்கு அது எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு கருதுவதே இல்லை. சிலர் இன்னும் ஒரு படி மேலே போய் பெண்ணுடலை இடிச்சுக்கிட்டே பயணிப்பாங்க. முறைச்சா இடிக்காம வரணும்னா வீட்டில் இருக்கிறது தானேன்னு ஈர வெங்காயம்லாம் பேசுவாங்க. தொலைதூர பேருந்துகளில் தனித்து பயணிக்கும் பெண்களுக்கு இப்போதெல்லாம் விமன் ஒன்லி சீட் மற்றும் பர்த் செலக்ட் செய்யும் வசதி இருக்கு. ரெட் பஸ் உள்ளிட்ட செயலிகள் தனித்து பயணிக்கும் பெண்களுக்கு கட்டண சலுகை கூட வழங்குது. ஆனால் குறைந்த தொலைவு பேருந்து பயணங்களில் ஆண்களோடு அமர்ந்து பயணிப்பது பெண்களுக்கு இன்னுமே சிக்கலாக தான் இருக்கு. அட்ஜஸ்ட் செய்து தான் உட்காரணும்னு அறிவுரைகள் இங்கே மலிந்து கிடக்கு. பெண்ணின் பிரைவேட் ஸ்பேஸ், பாதுகாப்பான உடல் இடைவெளின்னு ஒன்று உண்டு. அதை பாதிக்காம வயலேட் செய்யாம பயணம் செய்யும் அறிவு இன்னும் பல ஆண்களுக்கு இங்கே வரவே இல்லை. விமானத்தின் ஜன்னலோர இருக்கை மற்றும் பாதையை ஒட்டிய எயில் இருக்கைக்கு கட்டாயம் கூடுதல் கட்டணம் கட்டியே ஆகணும். தனியே பயணிக்கும் பெண்கள் அதற்கு கூடுதல் கட்டணம் கட்டி தான் பயணம் செய்கிறாங்க. ஆண்கள் தங்கள் கம்ஃபர்ட்டுக்காக கட்டணம் கட்டி பயணிக்கிற அதே வசதியை ஒரு பாதுகாப்புக்காக கூடுதல் பணம் கட்டி பெண்கள் பயணிக்கிறாங்க. இது என்ன சார் நியாயம்? கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் தனியே பயணிக்கும் பெண் பயணிகள் பெண்களுக்கு அருகில் உள்ள இருக்கைகளை தேர்வு செய்யும் வசதியை இண்டிகோ நிறுவனம் தந்துள்ளது. இதற்கும் ஒரு பக்கம் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. பக்கத்து சீட்டில் பெண் இருக்காரா, கை கால்களை சொந்த வீட்டில் போல பரப்பிக்கொள்ளாம அடக்கமா உட்கார ஆண்கள் பழகிக்கொள்ளணும். பொது வெளியில இப்படித்தான் ஒரு பெண் இருக்கணும்னு பெண்களை அதிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி நடந்துக்கணும்னு தெளிவா புரிஞ்சுக்கணும் ஆண்களே.